சமணங்கால் போட்டு உட்கார்றது சாப்பிட்ற வழக்கம் இருக்குல்ல, நம்மளோட பரம்பரையாக ட்ரெடிஷ்னலாக தமிழ் கல்ச்சராக இருக்குல்லங்க. அந்த சமணங்கால் போடுறது உங்களோட டைஜஷன் இஷ்யூஸ்க்கெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேஸ்ட்ரைட்டிஸ் குறையும், செரிமானம் நல்லா இருக்கும், உள்ளுக்குள்ளே அந்த செரிமானத்துக்கு உண்டான நொதிகள்லாம் கரெக்டாக சுரந்து. அதை தவிர இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி காலை வச்சு இப்படி உட்கார்றப்போ சமணக்கால் போட்டுட்டு நீங்கள் சாப்பிட்றப்போ, அதுவும் கையில் எடுத்து சாப்பிட்றப்போ கரெக்டாக சலைவா சுரந்து அந்த உள்ளுக்குள்ளே அந்த ஃபுட்டு போய் இந்த பொசிஷனே அந்த செரிமானத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு உட்கார்றதுனால அண்டு எல்லா மசில்ஸ் எல்லாம் இப்படி ஸ்ட்ரெச் ஆகிறதுனால, குவாட்ரிசெப்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங், காஃப் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ வராமல் தடுக்குது. இந்தியாவில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை விட, அந்த ஃபாரினர்ஸ் வெள்ளைக்காரங்க இருக்கிற கண்ட்ரீஸை விட கம்மியான முட்டி தேய்மானம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ. அதுக்கான காரணமே ரெண்டு தான். ஒன்று இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது, குந்த வச்சு உட்கார்றது. இன்னொன்று சமணங்கால் போட்டு நம்ம சாப்பிட்றது, இல்லை சமணங்கால் போட்டு உட்கார்றது. ஸோ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீயை தடுக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் சமணங்கால் போட்டு இப்படி உட்கார்றப்போ இப்படி தொங்க போட்டு இப்படி உட்காந்துருக்கிறீங்க சேரில், எப்போ பார்த்தாலும் இப்படி தொங்க போட்டு இப்படி உட்காந்துருக்கிறீங்க, முன்னாடி வேற வந்துக்கிறீங்க. இப்படி உட்கார்ற பழக்கம் என்ன பண்ணுதுன்னா பேக் பெயினோ சயாட்டிக்காவோ, இடுப்பில் வலி, காலில் எல்லாம் வலி வர வைக்குது. ஆனால் இந்த மாதிரி சமணங்கால் போட்டு நீங்கள் ஒரு இடத்துல உட்கார்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டூல் மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெரிய ஸ்டூலு, டேபிள் அப்படி போட்டு இது மாதிரி உட்காந்துட்டு ஈவன் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறீங்க, சாப்பிட்றீங்க, இந்த மாதிரி உட்கார்றப்போ ஸ்ட்ரெயிட் எரெக்ட் போஸ்டர் மெயின்டைன் ஆகுது. இது மாதிரி உட்கார்றப்ப இப்படி போக மாட்டோம், நல்லா ஸ்ட்ரெயிட் போஸ்டர் இருப்போம். இந்த மாதிரி உட்கார்றது எல்லா விதத்துலேயும் நம்ம உடம்புக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்குது, ஹெல்த்தியான ஒரு ஹேபிட்டாக இருக்குது. ஆனால் ஆல்ரெடி முட்டி தேய்மானம் வந்தவங்க, ஆல்ரெடி முழங்காலில் வலி இருக்கிறவங்க, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ இருக்கிறவங்க இந்த மாதிரி பொசிஷன் போட முடியாது, இல்லை போட்டால் வலி அதிகமாகும். ஸோ ப்ரிவென்ஷனுக்கு பெட்டராக இருக்குது. ஆல்ரெடி முட்டி தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு இந்த போஸ்டர் ஒத்து வர்றதில்லை. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.